Hello friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல சுவையான சேமியா பால் ஐஸ் எப்படி ஈஸியா செய்யறது பார்க்கலாம். இந்த சம்மர்ல குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த சேமியா பால் ஐஸ் ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சேமியாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். 5லிருந்து 6 டீஸ்பூன் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். இதை அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சேமியா நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட பால் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க. 2 கப் பாலில் 4 குச்சி ஐஸ் செய்யலாம். உங்களுக்கு அதிகமாக ஐஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பால் நல்லா கொதிக்க விட்டுருங்க. பால் கொதிக்குது. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் விட்டுருங்க. பால் நல்லா கொதித்து 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ நம்ம பால் ஐஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க. இது இல்லைன்னா சேர்த்துக்க வேண்டாம். இது சேர்த்துக்கலைன்னா கூட நம்ம குச்சி ஐஸ் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போது கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வனிலா எசன்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஆற விட்டுறலாம். பாருங்கள், பால் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஐஸ் மோல்டில் சேர்த்து 5 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட டேஸ்டான சேமியா பால் ஐஸ் ரெடி ஆயிரும். இந்த ஐஸ் மோல்டு இல்லை அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் கப் இல்லைனா சில்வர் கப் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சேமியா மிக்ஸ் சேர்த்து அது மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு நல்லா கவர் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு மேலே ஒரு சின்ன ஹோல் போட்டு நம்மளோட பிளாஸ்டிக் ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திங்கன்னா கூட குச்சி ஐஸ் அழகாக ரெடி ஆயிரும். பாருங்கள், எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இருக்கிறது நம்மளோட கப்பில் ரெடி பண்ண ஐஸ். அவ்வளோதாங்க, டேஸ்டான ஈஸியாக செய்யக்கூடிய சேமியா பால் ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.